உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிமையான காலை பொழுதில் மீண்டும் உங்கள் அனைவரையும் திறன பேசும் என பகுதியோடாக இன்றும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2010ஆம் ஆண்டு புதன்கிழமை. முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் அல்லது ஒரு விடயத்திலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்காக நாங்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியத்திலே நாங்கள் வெற்றி பெறுவோம். இலங்கையை பொறுத்தவரையில் இன்று எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளிலே இன்று ஒரு வெள்ளிப்பதக்கமோ தங்கப்பதக்கத்தையோ எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இலங்கை வாழ் மக்களுக்கு கிட்டியிருக்கிறது. இன்று குத்துச்சண்டை போட்டியிலே இலங்கை சார்பாக கலந்து கொள்ளும் மஞ்சு வன்னியாராச்சி இன்று தனது இறுதிப் போட்டியிலே கலந்து கொள்கிறார். அவர் தன்னோடு குத்துச்சண்டையில் ஈடுபடும் வீரரை தோற்கடிப்பாராக இருந்தால் இலங்கைக்கு கண்டிப்பாக தங்கப்பதக்கம் கிடைக்கும். அது அவ்வாறு இடம்பெறாவிட்டால் வெள்ளிப்பதக்கம் இலங்கைக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே அவருடைய முயற்சி திருவினையாக்கும், அவருக்கு வெற்றி கிட்டட்டும் என்று வாழ்த்திக் கொண்டு திறன பேசும் வினா பகுதியோடு இணைந்து கொள்வோம். முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக 20 வருட இலக்கில் அபிவிருத்தி திட்டங்கள் தயாரிப்பு, ஒத்துழைப்பு வழங்குமாறு தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஜனாதிபதி அழைப்பு என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. அமெரிக்க வர்த்தக முதலீட்டு குழு நேற்று யாழ் வருகை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அமெரிக்க அரச மற்றும் தனியார் வர்த்தக பிரதிநிதிகளை கொண்ட முதலீட்டு தூதுக்குழுவினர் யாழ் குடாநாட்டில் முதலீடுகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆராய்வதற்காக நேற்று யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருக்கிறார்கள். 30 பேர் அடங்கிய இந்த அமெரிக்க வர்த்தக முதலீட்டு தூதுக்குழுவினர் நேற்று முன்தினம் இலங்கையை வந்தடைந்தனர். இவர்கள் நேற்று காலை விமானம் மூலம் பலாலியை சென்றடைந்ததாகவும் அவர்களை அரசாங்க அதிபர் திருமதி இமில்டா சுகுமார் வரவேற்றதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. அது தினகரன் பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் கைதான 130 இலங்கையரை திருப்பி அழைப்பதற்கு உதவ அரசு தயார், புலிகளுடன் தொடர்புபட்டவர்களும் உள்ளதாக தகவல் கிடைத்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கொழும்பு மேற்கு கடற்பரப்பில் இலங்கை இந்திய கடற்படை கூட்டு பயிற்சி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. இலங்கை இந்திய கடற்படையினருக்கு இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி கொழும்பு மேற்கு கடற்பரப்பில் நேற்று இடம்பெற்றது. இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திசர சமரசிங்க தலைமையிலான குழுவினர் தலைமையில் சம்பிரதாயபூர்வமாக இந்த பயிற்சி நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதில் இலங்கை இந்திய கடற்படை உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. தினகரன் பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக தொழிற்சங்க தலைவர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்று அலரி மாளிகையில் சந்தித்து உரையாற்றிய போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தினகரன் பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இனி இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நல்லிணக்க ஆணைக்குழுவானது வரும் கண்துடைப்பாக அமைந்துவிடக் கூடாது, எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிறது தமிழ் கூட்டமைப்பு என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சட்டவிரோத சுவரொட்டிகளை தேடி போலீசார் எமது அச்சகத்தை சுற்றி வளைத்த போது மஹிந்த சிந்தனை புத்தகங்களை கண்டுபிடிக்கப்பட்டன. வெள்ளைக்கொடி விவகார வழக்கில் சண்டே லீடர் ஆசிரியர் சாட்சியம், குறிப்பிட்ட புத்தகத்தாள்களின் தன்மை குறித்து நீதிபதிகள் பரிசீலனை என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை ஜனாதிபதி மஹிந்த சந்திக்க ஏற்பாடு, அமைச்சர் பீரிசுடன் இன்று ஜனாதிபதி புதுடெல்லி பயணம். விசமடு பாலியல் வல்லுறவு வழக்கு 4 ராணுவத்தினருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல், பிணை மனு தொடர்பில் 20ஆம் தேதி தீர்ப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்ட மூலத்திற்கு கொள்கை அளவில் ஆதரவு, திருத்தங்கள் வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க என்ற செய்தியும் காணப்படுகிறது. அவை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி இந்த தினம் வெளியாகிய சுடரொளி பத்திரிகையை பார்ப்போம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக புதுடெல்லி செல்லும் ஜனாதிபதி மன்மோகன் சிங்குடன் முக்கிய பேச்சு, இந்திய நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஆராய்வு என்ற செய்தியை சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. பொன்சேகா மீதான தீர்ப்பு நியாயமானது, காலிகோயிலில் தேங்காய் உடைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. 2வது ராணுவ நீதிமன்றம் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு வழங்கிய தீர்ப்பு நியாயமானதே என தெரிவித்து கொழும்பு கெலனி பிரதேசத்தில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்டோர் முன்னீஸ்வரம் காலிகோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தியதாகவே ஒரு செய்தி காணப்படுகிறது. இதே நேரத்தில் இலங்கை பணிப்பெண்கள் சவுதியில் பணியாற்ற தடை என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை பணிப்பெண்களை சவுதி அரேபியாவில் வேலைக்கு அமர்த்துவதற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் அண்மையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. இதை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்தும் வரையில் இத்தடை நீடிக்கும் என்று சவுதி அரேபிய அரசு அறிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அவை சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அந்த தகவலோடு திறன பேசும் வேணா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் திறன பேசும் வேணா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும். சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.adatharna.lk பார்வையிடுங்கள். வணக்கம்.